ஸ்தோத்திரம் ஆண்டரே. நன்றி நன்றி ஆண்டரே. இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்நாட்களில் நடந்து வரும் இந்த ஆண்டரே போர் ஒத்திகைக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். இது யார் என்று தவறு செய்கிறார்கள் என்று தெரியாது. இருந்தாலும் என்னுடைய மனசுக்கு பட்டது நான் இப்போ வெளிப்படையாக சொல்லலான்னு பேசுகிறேன். நான் உங்களை எதிர்க்க என்ன சொல்ல வரேன்னா, இது யாருடைய தவறாக இருக்கலாம் அப்படின்னாலும் என் மனசில் பட்டது இது உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கும் இந்த பெரியதனம்ன்ற போது நான் தான் பெரியவன் அப்படின்றதுக்காக வேண்டி ரெண்டு பேருடைய ஃபைட்டிங் இது. அதில் யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து பிரிஞ்சு வந்த உக்ரைனுக்கு அது தனிப்பட்ட முறையில் இருந்தது. இந்த நேட்டா அப்படின்ற ஒரு இதில் உலகத்தில் எல்லா நாடுகளும் சேர்ந்துருக்குது. உக்ரைனும் சேரணும்னு சொல்லி அவங்க விருப்பப்படுறாங்க. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ரஷ்யா பக்கத்தில் இருக்கிறது உக்ரைனுக்கு நேட்டா சேர்ந்தா அமெரிக்கனுடைய படையும் அமெரிக்கனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே நிறைய வருமே. அப்படி வரும்போது ரஷ்யாவுக்கு அது ப்ராப்ளம் ஆகும் பின்காலத்தில். அதனால வேண்டி ரஷ்யா சொல்கிறார் உக்ரைனுக்கு நீ நேட்டாவில் சேராது அப்படின்ட்டு. ஆனால் நான் இவன் சேருவேன்னு சொல்கிறான். இதனுடைய பலன் இப்போ அனுபவிச்சுன்னு இருக்கிறாங்க. எல்லாரும் சமூகத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாரையும் விரும்புவாங்க. ஆனால் பிடிவாதமாக நின்றுன்னு நான் நேட்டாவில் சேர்றேன் அப்படின்னா இது வரைக்கும் சேராதவர் இப்போ போய் ஏன் சேரணும்? சேர்ந்தால் என்ன பலன் வரும் அவங்களுக்கு? அதனால் இது ரஷ்யா அவனுடைய பாதுகாப்பு அவனுடைய இதுக்காக வேண்டி அவங்க போரிடுறாங்க. இவங்க யாரோ தூண்டி கொடுக்கறத இவங்க வச்சு நடத்துகிறாங்க. இன்றைக்கி உட்காந்து சமாதான பேச்சு பேசுகிறாங்க. அந்த இடத்துல பேசியும் இன்னைக்கு ரெண்டாவது தடவை இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க. போரை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் நான் உக்ரைன் நான் நோட்டாக்கு போக மாட்டேன் அப்படின்றது ஒரு வார்த்தை சொன்னால் போர் நின்றுடும். இதனால் பொது ஜனங்களுக்கும் சரி மற்ற அரசாங்கத்துக்கும் சரி உலகத்துக்கே ஒரு பெரிய நஷ்டமாக போகுது. பொருளாதார ரீதியில் நஷ்டமாக போகுது. ஜனங்களுடைய எத்தனை உயிர் பலிகளாக போகுது. இது ஒன்று. மற்றபடி இந்த க்ரூட் ஆயில் கிடைக்கிறது, மற்ற பாம் ஆயில் கிடைக்கிறது, இதெல்லாம் தடைப்படும் போது உலகத்தில் எல்லா இடத்துலையுமே பொருளாதார ரீதியில் முதல்ல கொரோனானால கஷ்டப்பட்டு அப்படி இப்படி சமாளிச்சுன்னு வந்திருக்குது கவர்மெண்ட்டுங்களாம். இப்போ இது ஒரு சேர்த்தாக்கா இதெல்லாமே இந்த சுமையெல்லாம் பொதுமக்கள் மேலே விழும். பொதுமக்கள் மேலே விழும்போது இன்னும் இருக்கிறதும் பொருளாதார ரீதியில் கஷ்டப்பட போகிறாங்க. பணக்காரராகவே இருக்கிறாங்க. மேலும் நடுத்தர வழியில் இருக்கிறவங்க ஏழை ஆகிட்டாங்க.